சரிங்க. அனைவருக்கும் நமஸ்காரம். நம்ம நேத்தைக்கு பார்த்த விஷயம் பார்த்தீங்கன்னா, அத்தியாயம் 18ல 4 வர்ணங்கள பத்தி நம்ம பார்த்துருந்தோம். ஆ பிராமணன்னா யாரு? சத்திரியன்னா யாரு? வைசியன்னா யாரு? சூத்திரர்கள்னா யாரு? அப்படின்ட்டு. நாம இப்ப பார்க்கக்கூடிய பிராமணர்கள்லாம் அப்ப எப்படி இருந்தாங்க அப்படின்னா, ஆ அநேக ஜாதிகள உண்டு பண்ணி வச்சுக்கிட்டு, அவங்கலாம் கீழ் ஜாதி, நான் மேல் ஜாதி அப்படிங்கிற துரபிமானத்தினால அவங்களெல்லாம் தள்ளி நிறுத்தியே, அந்த தீட்டு அப்படிங்கிற பேர்ல தள்ளி நிறுத்தியே எல்லா வேலைகளையும் செய்விச்சுட்டு இருந்தாங்க. இது அவங்களுடைய அகங்காரத்தின் நிமித்தம், ஒரு சண்டாள தொழில் அப்படின்னு சொல்லி சாமி சொல்றாரு. அதனால நெறைய கொடுமைகள் கூட நடந்திருக்குது. அப்படி அந்த தொழில்கள செய்றவங்க பிராமணனா இருக்க முடியாது. பிராமணன்னா வேதத்துக்கு அதிகாரி அப்படின்னு சொல்லி அவருக்கு அர்த்தம். வேதம் அப்படின்னா அறிவுன்னு அர்த்தம். அந்த அறிவுக்கு அதிகாரி யார் அப்படின்னா, மனசு தான் அறிவுக்கான அதிகாரி. மனம் நம்மளிலிருந்து வெளிப்பட்டு வரல அப்படின்னா, எதையும் பார்க்கவோ, கேட்கவோ, அறியவோ செய்ய முடியாது. வெளியில இருக்கக்கூடிய விஷயமாகட்டும், நமக்கு உள்ளார இருக்கக்கூடிய விஷயமாகட்டும், அத அறிவிக்கிறதுக்கு மனதுனால மட்டும் தான் முடியும். அதுதான் பார்க்குது. நம்ம கண்கள் பார்க்கறது கிடையாது. காது கேட்கறது கிடையாது. வாய் பேசுறது கிடையாது. இதெல்லாம் அந்தந்த அவயங்களே செய்யும் அப்படின்னா, தூக்க சமயத்தில அதெல்லாம் செஞ்சிருக்கணும். ஒரு ஆலோசனை சமயத்தில அதெல்லாமே செஞ்சிருக்கணும். ஆனா, மனம்ங்கிறது எப்பல்லாம் வெளிப்படலையோ, அப்பல்லாம் அது எந்த வேலையும் செய்யறது கிடையாது. அப்போ இதெல்லாமே ஒரு கதவு ஜன்னலா இருக்குது. அந்த வழியா வேற யாரோ எட்டி பார்க்குறாங்க. இந்த உலகத்த தொடர்பு கொள்றாங்க. அப்படி ஒரு ஆளா யார் இருக்கிறாருன்னா, மனசு தான் இருக்கிறாங்க. அப்ப மனம் தான் ஒரு விஷயத்த பார்த்து நமக்கு அறிவிக்கிற வேலைய செய்யுது. அப்ப அறிவுக்கு அ அதிகாரஸ்தன் யாரு அப்படின்னா, அது மனம் தான். அதனால அந்த மனம் அப்படிங்கிறது தான் பிராமணன். அடுத்தது சத்திரியன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இங்க இருக்கக்கூடிய சத்திரியர்கள், அதாவது ராஜாக்கள் என்ன பண்றாங்கன்னா, இன்னொரு நாட்ட பிடிக்கணும். இன்னொரு நாட்டுல இருந்து யாராவது வந்தா, அவன போருங்கிற பேர்ல ஒரு இரக்கம் இல்லாம ஒரு கொலைய செய்யணும். ஒரு கொலைகார செயல்கள செய்யறது. இந்த மாரி வேலைகள தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. நாட்ட காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் பார்த்தீங்கன்னா, ஒரு அகங்காரத்தின் நிமித்தம் அவங்க செய்யக்கூடிய ஒரு சண்டாள தொழில் தான் அது. மத்தவங்களுக்கு என்ன விபரீதம் ஏற்படும் அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்காம, தானும் தன்னுடைய நாடும் நல்லா இருந்தா போதும் அப்படிங்கிற எண்ணத்துல செய்யக்கூடிய ஒரு வேலைகளா இருந்தது. அப்ப செய்றவங்களும் சத்திரியரா இருக்க முடியாது. சத்திரியர்னா யாரா இருக்க முடியும் அப்படின்னா, நம்மளுடைய சத்துருக்கள் அழிக்கிறவங்களா இருக்கணும். எனக்கு யாரு சத்துருக்கள் அப்படின்னா, நான் ஒரு விஷயத்துல நான் பங்கெடுக்கும்போது, அதுல விருப்பு, வெறுப்புன்னு ஒண்ணு வருது. இது எனக்கு வேணும், வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமை வருது. அது வரும்போது தான், அ அங்க பிரிவினைகளே உண்டு பண்ண வேண்டியதா இருக்கு. எனக்கு இது புடிச்சிருக்கு, புடிக்கல அப்படிங்கிற அந்த நிலைமைகள். அதுக்கு ராக துவேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. ராகம்னா விருப்பு, துவேஷம் அப்படின்னா வெறுப்பு. இந்த 2 பேர் தான் நம்மளுடைய பெரும் வியாதிகள் சொல்லி சாமி சொல்லியிருப்பாரு. தேகத்தினுடைய எல்லா இடங்களிலும் பரவி, அ எப்பவுமே விட்டு பிரியாமல், தேகத்தினுடைய எல்லா இடங்களிலும் பரவி, விருப்பு, வெறுப்பு என்னும் பெரும் வியாதிகளை வேரற அறுக்கிறதுக்கு யாருனால முடியுமோ, அந்த அசாதாரண வைத்தியருக்கே நமஸ்காரம் அப்படின்னு சொல்லி சாமி குறிப்பிட்டு சொல்லியிருப்பாரு. அப்போ அவரு தான் அந்த விருப்பு, வெறுப்புன்னு சொல்லக்கூடியது நம்முடைய சத்துருக்களா இருக்காங்க. அந்த சத்துருக்கள துஷ்கிரகம் செய்து, அத அழிச்சு, நம்மள பரிபாலிக்கிறவர், நம்மள காப்பாத்துறவர். அந்த மனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிராமணன பாதுகாக்கிறவர் யாரோ, அவர் தான் சத்திரியனா இருக்க முடியும். அது நம்மளுடைய சித்தம் அப்படின்னு சொல்லி சாமி சொல்றாரு. அந்த பிரகாசம் தான் அத தெளிவுபடுத்துது அந்த மனசுக்கு. நாம எத செய்யணும், எத செய்யக்கூடாதுங்கிற அந்த ஒரு விஷயத்த அதுதான் கத்துக் குடுக்குது. அடுத்தது வைசியர்ன்னு சொல்லி பார்த்தா, இப்ப இருக்கிற வைசியர்கள், தொழில் செய்றவங்க என்ன பண்றாங்கன்னா, எடையிலயும், அளவுலயும், அந்த குவாலிட்டிலயும் அங்க என்ன பண்றாங்கன்னா, மோசம் செஞ்சு, தனக்கு பணம் சேரணும், நான் பணக்காரன் ஆகணும், நான் வியாபாரத்துல அத பெருசா விருத்தி பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தோட கூடி செயல்படுறவங்க. இதுவும் தன்னுடைய சுயநலத்துக்காக வேண்டி மத்தவங்க எவ்வளவு நஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஒரு எண்ணத்தோட இருக்கிறது. இதுவும் ஒரு அகங்காரத்துக்கான ஒரு குணம் தான். இதுவும் ஒரு சண்டாள தொழில் தான் அப்படின்னு சொல்லி சாமி சொல்றாரு. அதனால இவங்க வைசியனா இருக்க முடியாது. வேதத்துல வைசியன்னு யார சொல்லியிருக்கிறாங்கன்னா, கோரக்ஷை செய்றவங்க. கிருஷி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வேளாண்மை செய்றவங்க, விவசாயம் செய்றவங்க. இவங்க தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. கோரக்ஷை அப்படின்னா, அப்படின்னா சப்தம்னு அர்த்தம். ரட்சித்தல் அப்படின்னா பாதுகாக்கிறது. அத வெளியில விடாம உள்ளுக்குள்ளாரே வச்சுக்கிறது. அப்போ சப்தம்ங்கிற தொழில யார் ஒருத்தர் நிறுத்தி, அத தனக்குள்ளாரே அத வச்சுக்கிறாங்களோ, அவரு தான் சரியான வியாபாரியா இருக்க முடியும். ஒரு வியாபாரத்துக்கு புத்தி இருந்தா தான் முடியும். அந்த புத்தி தான் அந்த வியாபாரத்த செய்யுது. நம்மளுடைய லாப நஷ்டத்த கணக்கு பண்ணி, நாம எந்த மாரி தொழில் செய்யணுங்கிறத அதுதான் நிர்ணயம் பண்ணுது. அப்ப அந்த புத்தி தான் அங்க வைசியனா இருக்குது. நாம செஞ்ச தொழிலெல்லாம் இதுவரைக்கும் நஷ்டத்துல இருக்குது. நான் சொல்றது உலகத்துல இருக்கக்கூடிய தொழில் அல்ல. நாம இந்த உலகத்த அனுபவிக்கிறதுக்காக நம்ம ஜீவசக்திய செலவு பண்ணி, அந்த விலைமதிப்பில்லாத ஒரு சக்திய செலவு பண்ணி,
அது எதுக்குமே ஆகாத விஷயங்கள அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். அது ஏன் எதுக்குமே ஆகாதது அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, அது நம்மளுடைய பிரதிபலிப்பு அது. வெறும் கண்ணாடிய பார்த்துக்கிட்டு, அத உண்மைன்னு நம்ம நம்பிட்டு இருக்கிறோம். நம்மளுடைய பிரதிபலிப்ப நம்ம கண்ணாடியில பார்த்து நம்ம முகத்த உண்மைன்னு நம்புறோம் அப்படின்னா, அந்த உண்மையான முகம் மூலம் அது வெளியில இருக்குது. அந்த கண்ணாடிக்குள்ள கிடையாது. அப்படிதான் இந்த உலகம்ங்கிறது நம்மிலிருந்து பிரதிபலிக்கப்பட்டதா இருக்கு. அந்த பிரதிபலிக்கப்பட்ட விஷயத்த நீங்க கவனிச்சீங்கன்னா, உங்க உங்க ஜீவசக்தி வெளியில வந்து அது நாசமாயி தான் போகும். அப்படி அதுதான் நஷ்டத்துக்கு செய்யக்கூடிய ஒரு தொழில் அப்படின்னு சொல்றது. அப்படி புத்தி இல்லாதவங்க தான் அந்த தொழில் செய்ய முடியும். புத்தி உள்ளவங்க எப்படி செய்வாங்கன்னா, தனக்கு நஷ்டம் ஏற்படாத மாதிரியான தொழில்கள செய்வாங்க. அப்போ இந்த பிரதிபலிப்பினுடைய மூலம் எங்க இருக்குதோ, அங்க போய் அதைவே கவனிச்சுருவாங்க. அப்போ எனக்குள்ளார இருக்கக்கூடிய முகத்த நான் கவனிக்கணும் அப்படின்னா, அந்த கண்ணாடி எனக்கு அவசியமே கிடையாது. அப்போ அதான் கார்த்திக் கூட நேத்திக்கு ஒரு விஷயத்த வந்து பதிவு பண்ணியிருந்தாரு. கண்ணாடிய பார்த்து பொட்டு வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுடைய நாடி தெரிஞ்சிருந்தா அங்க கண்ணாடி அவசியமே கிடையாது, பொட்டு வைக்கிறதுக்கு. நமக்கு நாடி தெரியாதனால தான் கண்ணாடிய பார்த்து நம்ம பொட்டு வைக்க வேண்டிய அவசியம்ங்கிறது ஏற்படுது. நம்ம எல்லாருமே அப்படிதான் கண்ணாடிய பார்த்து தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அந்த கண்ணாடிய பார்த்து கண்ணாடியில என்ன தெரியுதோ அத தான் உண்மைன்னு நம்ம நம்பிட்டு இருக்கிறோம். அது புத்தி இல்லாத ஒரு செயல். புத்தி உள்ளவங்க அந்த மூலத்த தான் கவனிப்பாங்க. அது எங்கிருந்து பிரதிபலிப்பு உண்டாச்சோ அந்த மூலத்துக்கு தான் கவனிப்பாங்க. அப்படிதான் வானியல் சாஸ்திரத்த கண்டுபிடிச்சாங்க. ஒரே இடத்திலேயே உட்காந்து. இன்னைக்கு நாம அந்த கண்ணாடியில ராக்கெட் விட்டு, சேட்டலைட் விட்டு அந்த கண்ணாடியில தான் தேடிட்டு இருக்கிறோம். அந்த வானியல் பத்தின ஆராய்ச்சிகள. இது ஒரு புத்தி இல்லாத ஒரு செயல். அப்போ அந்த வியாபாரம் அப்படிங்கிறது நம்மளுடைய சக்திய நமக்குள்ளாரே அடக்கி வைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதுதான் அந்த புத்தின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சாமி சொன்னாரு. அடுத்தது சூத்திரர்கள் அப்படிங்கிற அந்த வர்ணம் எப்படிப்பட்டதுன்னா, அது அகங்காரத்துக்கானது அது. அந்த சூத்திரர்கள் ஜாதியில தான் நெறைய ஜாதிகள் இருக்குது. அந்த வர்ணத்தில தான் நெறைய ஜாதிகள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா, அதில வந்து பார்த்தீங்கன்னா, நான் மானி, நான் ஸ்தானி, எனக்கு எல்லாமே தெரியும். நான் வந்து உயர்ந்தவன், நான் தாழ்ந்தவன் அப்படின்னு சொல்லக்கூடிய நெறைய அபிமானங்கள நம்ம வச்சிருப்போம். அது அது மட்டும் இல்லாம, இந்த போதை வஸ்துகள பயன்படுத்துறது, இந்த உடம்ப கெடுத்துக்கிறது, மனச கெடுத்துக்கிறது, மத்தவங்கள கெடுக்கிறது, இப்படி நெறைய விஷயங்கள நம்ம அதில செஞ்சுட்ருப்போம். அதத்தான் வந்து இப்ப இருக்கிற சூத்திரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. சாராயம் குடிச்சிட்டு இருக்கிறது அப்படின்னு. ஆனா உண்மையாவே சூத்திரர்கள்னா அவங்க யாரா இருக்கணும் அப்படின்னா, அந்த பிராமண பாத சேவை செய்யணும். பிராமணன் அப்படிங்கிறது நம்மளுடைய மனசு. அந்த மனசுக்கு பாத சேவை செய்யணும். அந்த மனசுக்கு என்ன வேணுமோ, அந்த மனசு எங்க இருந்தா நல்லா இருக்குமோ, அதுக்கு உதவி பண்றது தான் அந்த அகங்காரத்தினுடைய வேலையா இருக்கணும். ஆனா நம்மளுடைய அகங்காரம் அத கெடுக்கிற வேலைய தான் பண்ணிட்டு இருக்குது. ஜெபம் பண்ணணும்னு சொல்லி உட்கார்ந்தா, அத தடுக்கிறதுக்கான வேலைய தான் அது செய்யும். ஏன்னா, அது சூத்திர தன்மையில அது இல்ல. சூத்திர தன்மைக்கு அது வந்துச்சுன்னா, பிராமண பாத சேவை செய்ய ஆரம்பிச்சுரும். மனசுக்கு உனக்கு என்ன வேணும்? சொல்லு. அது நான் அந்த வழிய நான் உனக்கு காமிச்சு குடுக்குறேன். அப்படின்னு சொல்லி உதவி பண்றதுக்காக வரணும். அதுக்கு தான் சாமி சொல்றாரு, அந்த மனதனுடைய உற்பத்தி ஸ்தானமா இருக்கக்கூடிய புருவ மத்தியத்தில அடிபணிந்து, அங்க தன்னுடைய ஜீவன கொண்டு போய் சேர்க்கிறதுக்காக பிரயத்தனம் செய்யறது, முயற்சி செய்யறது. அதுதான் அந்த அகங்காரத்தினுடைய வேலையா இருக்கணும்னு சொல்லி சாமி சொல்றார். அப்படி செஞ்சா தான் அது சூத்திரர்கள்னு சொல்ல முடியும். ஆனா, இங்க இருக்கக்கூடிய சூத்திரர்கள் அப்படி இருக்கிறதில்ல அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். அப்ப இந்த 4 வர்ணங்களும் நம்மிலிருந்தே உற்பத்தியாகி நம்மிலே அடங்கவும் செய்யுது. நம்ம பிறக்கலன்னா நமக்கு இந்த வர்ணங்கள் கிடையாது. இந்த மனம்ங்கிறது வெளிப்பட்டா தான், இந்த மாயை அப்படின்னு சொல்லக்கூடிய சலனத்தில தான் இத்தனை வர்ணங்களும் நமக்கு உண்டாயிருக்குது. அப்படிங்கிறத சாமி வந்து குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். இது சரியான அந்த விவரம் தெரியாததுனால, நமக்கு புரிஞ்ச வரைக்கும் அந்த ஜனனத்த வச்சு, இவங்க இந்த ஜாதி, அவங்க மேல் ஜாதி, இவங்க கீழ் ஜாதி அப்படின்னு சொல்லி அவங்கள பிரிவினை ஏற்படுத்தி, இங்க ஒரு சமுதாயத்தில ஒரு ஒழுக்கமில்லாத வேலைகள தான் இது நாள் வரைக்கும் இந்த ஜாதிகள வச்சு செஞ்சுட்டு இருந்தோமே தவிர, அந்த உண்மையாவே அந்த சாஸ்திரங்கள்ல இந்த வர்ணனைகள் பத்தி குறிப்பிட்டது என்னங்கிற விவரம் தெரியாம, புத்தி கெட்டு போய் மூட நம்பிக்கையில ஆழ்ந்து தான் நம்மள நாமளே கவனிக்க முடியாம போயிட்டோம் அப்படிங்கிறத சாமி வந்து சொல்லியிருந்தார். ஸோ அத தொடர்ந்து இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிற அந்த விஷயம் என்ன அப்படின்னா, அத்தியாயம் 18ல சிஷ்யன் வந்து கேட்குறாரு, நீங்க சூத்திரர்கள பத்தி பேசும்போது, அவங்க வந்து ஒரு மதுபானத்த சாப்பிடுறாங்க, சாராயம் குடிச்சுக்கிட்டு அவங்க தன்னுடைய உடம்ப கெடுத்துட்டு இருக்கிறதா வந்து நீங்க ஒரு குற்றம் சொன்னீங்க. ஆனா, அ ஞானிகள் வந்து குறிப்பிட்டு சொன்ன விஷயம் என்னன்னா, சக்தி பூஜை செய்யும்போது மதுபானம் அருந்தாம இருக்க முடியாதுன்னு சொல்றாங்களே. அப்போ நீங்க அப்படி செய்யும்போது அது தப்புன்னு சொல்றீங்க. ஆனா, அதுக்கான மகான்களே வந்து அப்படி ஒரு வார்த்தையை குறிப்பிட்டிருக்காங்களே. அப்படி சக்தி பூஜை செய்யும்போது மதுபானம் அருந்துனதாவும் அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்களே. அப்ப அவங்கள நம்ம என்னன்னு சொல்றது? அது ஒரு விரோதமா இருக்குதே! அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு.
சாமி கேட்குறாரு, "சரி அவங்க என்ன மதுபானத்த அவங்க அருந்துனாங்க? மதுபானம்னா நீ என்ன நெனச்சிட்டு இருக்கிற?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. "என்ன கள்ளு, சாராயம் இந்த மாரியான விஷயம். அது எப்படி உண்டு பண்றாங்க?" அப்படின்னா, அது வந்து ஒரு மரத்தில வந்து அ அந்த பானைய கட்டி தொங்க விடுவாங்க. பனை மரமோ, தென்னை மரமோ. அதிலிருந்து ஒரு பால் வடியும். அது அந்த மரத்தினுடைய சுக்கிலம் தான் அது. அந்த சுக்கிலத்த தான் வந்து நாம எடுத்து சாப்பிடுறோம். அப்ப நமக்கு ஒரு ஆ மனசுக்கு அந்த நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய சிரசுக்கு ஒரு மத்து புடிச்ச மாரி, ஒரு பிரமை நமக்கு உண்டாகுது. இப்படிதான் வந்து சாதாரணமா இருக்கக்கூடிய ஜனங்கள் வந்து அந்த மதுபானத்த அவங்க வந்து அருந்திட்டு இருக்கிறாங்க. அதனால அந்த மதுவ தான் அவரும் சாப்பிட்டுருப்பாரு அப்படிங்கிறது தான் மதுபானம்னாலே நம்மளுக்கு தெரிஞ்சது அது மட்டும் தான். அதனால அவரும் அதத்தான் சாப்பிட்டுருப்பாருன்னு நாம நெனச்சுட்டு, சக்தி பூஜையில மதுபானம் அருந்தாம இருக்க முடியாது. அப்ப அவரு சொன்னது உண்மதான். அப்ப நம்மளும் சக்தி பூஜைன்னு சொல்லி ஒரு காளி தேவியினுடைய ஃபோட்டோவோ, இல்ல சக்தி அதாவது அம் நம்மளுடைய பார்வதி தேவியினுடைய ஃபோட்டோவையோ வச்சுக்கிட்டு, ஒரு பூஜைய போட்டுக்கிட்டு, அதில சாராயத்தையும், அந்த மத்த சடங்குகள் எல்லாத்தையும் படையல் வச்சு, அந்த பூஜை முடிஞ்சோனே அந்த படையலையும் சாப்பிட்டு, ஆடு, கோழி அப்படியெல்லாம் வச்சிருப்போம். அந்த படையலையும் சாப்பிட்டு, இந்த கள்ளையும் குடிச்சுக்கிட்டு, சாராயத்தையும் குடிச்சுக்கிட்டு, நாம அந்த பூஜைய நிறைவு பண்ணிடலாம்னு நாம நெனச்சுட்டு இருப்போம். ஆனா சாமி சொல்றாரு, "நீங்க மதுபானம்னா இப்படிதான் இருக்கும்னு நீங்க ஒரு வரைமுறை வச்சிருக்கீங்க இல்லையா? இந்த வரைமுறையில இருக்கக்கூடிய இந்த மதுபானத்த அந்த மகான் சாப்பிட்டதில்ல. ஏன்னா, அந்த மகான் வந்து நான் இந்த மதுபானத்த தான் அருந்துனேன்னு ஏதாவது குறிப்பு எழுதியிருக்கிறாரா?" அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இல்ல அப்படி எதுவும் அவர் எழுதல. பொதுவா மதுபானம் அருந்தாம இருக்க முடியாதுன்னு மட்டும் தான் எழுதியிருக்கிறாரு. அதுவும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட வந்த விஷயங்களும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அப்போ கண்டிப்பா இந்த மதுபானத்த அவர் அருந்தியிருக்க முடியாது. ஆனா, அவர் அருந்தின மதுபானம்ங்கிறது வேற. அது என்ன அப்படின்னா, நாம நார்மலா இருக்கக்கூடிய பனை மரத்தில பானைய கட்டி தொங்க விட்டு எடுத்த அந்த மதுபானம் அல்ல அவர் சாப்பிட்டது. நம்மளுடைய எண்ஜான் அப்படின்னு சொல்லக்கூடிய 8 ஜான் உள்ள ஒரு பனை மரம். அது நம்முடைய உடம்பு. அந்த 8வது ஜான் தான் அந்த சிரசுங்கிறது. எல்லாருடைய அ உயரமும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கைகள்ல ஒரு ஜான் எவ்வளவோ இருக்குமோ, அத 8ஆ மல்டிப்ளை பண்ணீங்கன்னா, அது நம்மளுடைய ஹைட்டா வந்துரும். நம்ம ஹைட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு ஸ்கேல் எடுத்து ஒரு ஜான் அளந்து, நீங்க அது 8ஆ மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா, உங்க ஹைட் என்னங்கிறது வந்துரும். அவங்கவங்க கை விரலுக்கு அந்த கையினுடைய அளவுக்கு 8 ஜான் இருக்கும் நம்முடைய சிரசு. அதாவது நம்முடைய பாதத்திலிருந்து உச்சந்தலை வரைக்கும் அந்த ஜான் சரியா வரும். அப்படி அந்த 8 ஜான் இருக்கக்கூடிய அந்த பனை மரத்திலிருந்து மேல அந்த சிரசிலிருந்து ஊறுன ஒரு மதுவத்தான் அந்த மகான் வந்து சாப்பிட்டிருந்தாரு. அந்த மதுவத்தான் இங்க நம்ம வந்து அமிர்தம்னு சொல்றோம். அது லம்பிகா முத்திரையினால அடையக்கூடிய ஒரு விஷயம். லம் அப்படின்னா பிரகாசம்னு அர்த்தம். அம்பிகா அப்படின்னா லோக மாதாவா இருக்கக்கூடிய சக்தி. அது நம்முடைய மனசு. அந்த மனதினுடைய இப்ப பிரகாசம் நமக்கு எப்படி இருக்குதுன்னா, வெளியில வியாபிச்சுட்டு இருக்குது. அந்த மனம் வெளியில வரும்போது, அந்த பிரகாசமும் வெளியில இருக்குது. அந்த மனம் எப்போ நம்முடைய உற்பத்தி ஸ்தானத்தில அடங்குதோ, அப்போ அதனுடைய வியாபகத்தன்மையில இருக்கக்கூடிய பிரகாசமும் நமக்குள்ளாரே அடங்கிரும். அந்த பிரகாசத்தினால தான் நமக்கு அந்த மதுங்கிறது ஊறி வருது அப்படிங்கிறத சாமி சொல்றாரு. அப்போ அந்த அந்த மதுவத்தான் அவர் வந்து குடிச்சிருந்தாரு. அப்போ அந்த சக்தி வெளியில சலிச்சு போகக்கூடிய சக்தி நம்ம சிரசுல என்னைக்கு அடங்குதோ, அந்த நேரத்தில நமக்கு வந்து ஒரு அமிர்தம்ங்கிறது இறங்கும். அந்த அமிர்தத்த தான் இவரு பானம் செஞ்சது. மத்தபடி நாம நினைக்கக்கூடிய அந்த அ இத கிடையாது. அந்த கள்ளு சாராயத்த கிடையாது. இத வந்து யார் அருந்துனதா வந்து கேள்விப்பட்டிருக்கிறோம் அப்டின்னா, கேரளத்தில இருக்கக்கூடிய ஒரு மகான். அவருக்கு பேர் வந்து கேரளத்து அ எழுத்தச்சன். அதாவது கேரளத்தினுடைய அந்த மலையாள எழுத்துக்கள உருவாக்குனது அவரு தான். துஞ்சத்து ராமானுஜர் அப்படின்னு சொல்லி அவருக்கு பேரு. அவரு தான் வந்து சக்தி பூஜை செய்யும்போது மதுபானம் அருந்தாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு சொன்னது. அந்த மகான் சாப்பிட்டது நம்மளுடைய எண்ஜான் பனை மரத்தில இந்த சிரசிலிருந்து ஒழுகி வந்த ஒரு அமிர்தம் தான் அப்படிங்கிறத சாமி வந்து குறிப்பிட்டு சொல்றாரு. அந்த அமிர்தம் எப்படி உண்டாகும் அப்படின்னா, நம்மளிலிருந்து வெளியில போகக்கூடிய சக்தியினுடைய சலனம் தடுக்கப்பட்டு, அது நமக்குள்ளாரே அடங்கும்போது, அது வந்து ஊறி வருது. ஏன்னா, நம்ம பூர்வ மத்தியத்தில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கோவில்கள பத்தி நம்ம பேசினோம். இது 2, 3 நாளுக்கு முன்னாடி. சேத்திர உபவாசத்த பத்தி பேசும்போது, அந்த லிங்க பிரதிஷ்டைங்கிறது நம்மளுடைய புருவ மத்தியத்தில இருக்குது அப்படின்னு சொல்லி சாமி சொல்லியிருந்தார். அந்த லிங்கம் அங்க என்னவா இருக்குதுங்கிறத ஞானேந்திரியங்கள் பத்தி பேசும்போது சொல்லியிருந்தாரு. லிங்கம் அப்படிங்கிறது ஒரு படிக்கல்ல திருப்பி போட்ட மாரி இருக்கும். அதுக்கு கீழ தட்டு மாரி ஒரு பகுதி இருக்கும். அதுக்கு பேர் உபஸ்தம்னு பேரு. அதுக்கு மேல அந்த படிக்கல்லு மாரி இருக்கக்கூடிய பகுதி தான் வந்து ஆ லிங்கம்ங்கிறது.
அந்த லிங்கத்துக்கு நடு பகுதியில தான் பாயு அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க தான் வந்து அந்த விந்து அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுக்கிலம் வந்து சுரந்து வருது. அது இருக்கிற இடம்னு பார்த்தீங்கன்னா, அது சுரந்து வந்து அந்த தட்டு மாரி இருக்கிற பகுதியில அந்த உபஸ்தம்னு சொல்லக்கூடிய யோனி, அந்த பகுதியில அது நிறைஞ்சு இருக்கும். நாம என்ன பண்ணுவோம்னா, கண்களால பார்க்கும்போதும், காதால கேட்கும்போதும், வாயால சுவைக்கும்போதும், மூக்கால நுகர்ந்தறியும் போதும், தோலால தொட்டறியும் போதும், இப்படி 5 அறிவு நம்ம சாதாரணமா நம்ம செஞ்சுட்டு இருக்கிறது இருக்கு. அது போக யோசிக்கும் போதும், சமயோக சமயத்திலயும், நம்ம உடம்புக்கு ஏதாவது ஒரு வியாதி வந்துருச்சு, அத சரி பண்ணணும் அப்படின்னாலும், நம்மளுடைய உடல் உறுப்புக்களுக்கான அந்த ஊட்டச்சத்துக்கள குடுக்கறதுக்காகவும், ஒரு முடி வளரணும், நகம் வளரணும் அப்படின்னா கூடவும், இப்படி நெறைய விஷயத்துக்காக அங்கருந்து தான் சக்தி செலவாயிட்டு போயிட்டே இருக்குது. அந்த உபத்தம்ங்கிற பகுதியிலிருந்து அந்த சுக்கிலம் செலவாயி போயிட்டே இருக்குது. இந்த செலவு தடுக்கப்படும்போது அங்க என்ன ஆகும்னா, அங்க சேமிப்பாயி போயிரும். ஒரு குடத்துல இருக்கிற தண்ணிய மோந்து மோந்து குடிச்சுக்கிட்டே இருக்கிறோம். போக, வர எடுத்து குடிச்சுக்கிட்டே இருக்கிறோம். அப்ப அந்த குடத்துல தண்ணி தீர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். மறுபடியும் கொண்டு வந்து ஊத்துவாங்க. அத நம்ம மறுபடியும் செலவு பண்ணி தீர்த்துக்கிட்டே இருப்போம். அப்ப அந்த குடம் நெறைய போறது கிடையாது. அந்த குடம் நெறையணும் அப்டின்னா, நாம அந்த செலவ தடுக்கணும். செலவ தடுத்துட்டீங்கன்னா, அதுல ஊத்துன இதுக்கு மேல அடுத்தடுத்து ஊத்தப்படும்போது, அங்க நெறைய ஆரம்பிச்சுரும். அப்படி அந்த உபஸ்தம்ங்கிற பகுதியில அந்த சக்தியினுடைய சேமிப்பு அதிகப்படியா வரும்போது, இங்க சக்தியினுடைய செலவு ரொம்பவும் குறைஞ்சு போகும்போது, அந்த உபஸ்தத்திலிருந்து அந்த அமிர்தம் வந்து வழிஞ்சு வெளியில வரும். அதத்தான் வந்து இங்க அமிர்தம் சாப்பிட்டதா வந்து சொல்லுவாங்க. அப்போ அந்த அமிர்தம்ங்கிற ஒரு விஷயத்த பத்தி சாஸ்திர புராணங்கள்ல ஒரு கதை ஒண்ணு இருக்கும். பாற்கடல்ல வந்து கடையிற ஒரு கதைய பத்தி பேசுவாங்க. அது என்னன்னா மந்தார மலை அப்படின்னு சொல்லி ஒரு மலை இருக்குது. மேரு மலைன்னு கூட அதுக்கு பேரு. அது புருவ மத்தியத்தில இருக்கக்கூடிய அந்த ஸ்தலத்துக்கு தான் அந்த பேரு. அங்க தான் வந்து பாற்கடல் அப்படிங்கிறது இருக்கு. ஏன்னா பாற்கடல்னா பால் மாரி இருக்கிற கடல். அது நம்முடைய சுக்கிலம் தான் அது. அந்த சுக்கிலம் இருக்கக்கூடிய உபஸ்தம் தான் அந்த பாற்கடல். அந்த கடல்ல இப்ப கடையணும். கடைஞ்சு அதுலேருந்து அமிர்தத்த தனியா பிரிச்சு எடுக்கணும். ஏன்னா 2 விஷயம் இல்லாமல் ஒரு சிருஷ்டிங்கிறது உண்டாகாது. எப்படி இப்போ கார்த்தி சொன்னாரு. 2 இல்லாமல் 1 உண்டாகாது. ஒண்ணு பிரம்மம், இன்னொன்னு மாயை அப்படின்னு. அதே மாரி தான். ஒரு பொருள் உண்டாகணும்னா, அதுல அமிர்தமும் இருக்கும், அதுல விஷமும் இருக்கும். இந்த 2 இல்லாம அங்க ஒரு சிருஷ்டிங்கிறது உண்டாகாது. அப்போ அந்த 2ம் கலந்த நிலைமையில இருக்கிறதுலருந்து, இப்ப இந்த அமிர்தத்த தனியாவும், விஷத்த தனியாவும் நம்ம பிரிச்சாகணும். அதுக்கு தான் அத போட்டு கடையிறாங்க. எத வச்சு கடையிறாங்க அப்டின்னா, ஒரு அந்த மலைங்கிறது நம்மளுடைய புருவ மத்தியம். அந்த மலையில வாசுகி அப்டின்னு சொல்லக்கூடிய ஒரு பாம்ப வச்சு கடையிறாங்க. ஒரு சைடு தேவர்களும், இன்னொரு சைடு அசுரர்களும். 2 பேரும் சேர்ந்து ஆளுக்கு ஒவ்வொரு பக்கம் புடிச்சு, அ இழுத்து இழுத்து அத வந்து கடையிறாங்க. இதனுடைய தத்துவார்த்தம் என்ன அப்டின்னா, அந்த வாசுகி அப்படின்னு சொல்றது வந்து நம்முடைய வாசி. அந்த வாசி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கதி தான் அங்க வாசுகி அப்படின்னு சொல்லக்கூடிய பாம்பு. அது சிவனுடைய கழுத்துல இருக்கக்கூடிய ஒரு பாம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வாசுகிங்கிற பாம்ப வச்சு, அந்த வாசிய வச்சு என்ன பண்றாங்கன்னா, அந்த தேவர்களும், அசுரர்களும் இழுக்குறாங்க. அந்த தேவர்கள் யாரு? அசுரர்கள் யாரு? அப்படின்னா, மேல் நிலையில உள்ளவங்க தேவர்கள்னும், கீழ் நிலையில உள்ளவங்க அசுரர்கள்னும் நம்ம சொல்லுவோம். அப்போ நமக்கு மேல போகக்கூடிய கதி, அது தேவர்கள் இழுக்கிற கதி. கீழ இறங்குற கதி, அசுரர்கள் இழுக்கிற கதி. அப்போ மேலும் கீழும் அத நம்ம நடத்துறது தான் அந்த பாற்கடல கடையிற ஒரு விஷயம். அது வந்து புருவ மத்தியத்தில அது நடக்கும் அந்த விஷயம். அது மேலும் கீழும் நடத்திக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, அங்க வந்து பாற்கடல்ல கடையிற வேலை நடக்க ஆரம்பிச்சுரும். அப்ப அதிலிருந்து தான் அமிர்தம் தனியாவும், விஷம் தனியாவும் பிரிக்கப்படுது. அந்த அமிர்தத்த நம்ம உண்டோம் அப்படின்னா, அது தேவாமிர்தம்னு பேரு. நமக்கு மரணம் இல்லைன்னு அர்த்தம். அவனுக்கு பசி இருக்காது, தூக்கம் இருக்காது, அவனுக்கு மரணமும் இருக்காது. காலநிலைகள்லாம் கடந்து போயிருவான். அந்த அமிர்தத்த புசிச்சவன். அதுக்காக வேண்டி தான் தேவர்களுக்கு அத குடுக்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டாங்க. அவங்க சாகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா, அந்த போர் நடக்கும்போது, தேவர்களுக்கும், அசுரர்களுக்கும் போர் நடக்கும்போது, அசுரர்களுடைய சக்தி ரொம்ப அபரிவிதமா இருக்குது. தேவர்களுடைய சக்தி எல்லாம் குறைய ஆரம்பிச்சுருச்சு. இப்ப தேவர்களுக்கு உதவி பண்ணியாகணும். எல்லாரும் மகாவிஷ்ணு கிட்ட வந்து முறையிடுறாங்க. எங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணுங்கன்னு. அப்பதான் இந்த ஒரு ஐடியாவ அவர் சொல்றாரு. அந்த அமிர்தம் கிடைச்சா மட்டும் தான் நீங்க பொழைக்க முடியும். இல்லைன்னா பொழைக்க முடியாது. நீங்க செத்து தான் போகணும் இந்த அசுரர்கள் கிட்ட. அந்த அசுரர்கள் தான் கீழ்கதி. அந்த தேவர்கள் தான் மேல்கதி. இப்ப நமக்கு மேல்கதி கிடைக்காம நம்ம போராடிட்டு இருக்கிறோம்னா, அங்க அசுரர்கள் வந்து பலமா இருக்காங்கன்னு அர்த்தம். கீழ்நிலையா மனம் வெளியில போகக்கூடிய அந்த நிலைமை அதிகமா இருக்குதுன்னு அர்த்தம். அதுதான் வந்து அசுரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இது. அப்படி அந்த அசுரத்தன்மையில நாம இப்போ இருக்கிறோம். நாம அதுக்கு பலமா இருக்கிறோம். தேவர்களுடைய தன்மையில அந்த மேல்கதி அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைய நம்மளால அடைய முடியாம தடுமாறிட்டு இருக்கிறோம். அது அந்த அடையணும் அப்படின்னா, அந்த மேல்கதின்னு சொல்லக்கூடிய அந்த நிலைய நாம அடையணும் அப்படின்னா, நீங்க
இந்த வாசுகிங்கிற அந்த வாசின்னு சொல்லக்கூடிய இந்த பாம்பை நீங்கள் மேலும் கீழும் நடத்தி ஒரு பார்க்கடலை கடையிற ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யணும். செஞ்சால் அதிலிருந்து அந்த விஷத்தை நீங்கள் தனியாக எடுத்துடலாம் அப்படிங்கிறார். அந்த விஷத்தை தான் சிவபெருமான் அருந்தி அவர் வயிற்றுக்குள்ளே போகாமல் இருக்கிறதுக்காக உமாதேவி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கண்டத்தை பிடிச்சி அழுத்தி பிடிப்பாங்க. அது கீழே இறங்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அதனால நீலகண்டன் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு பேர் கூட வந்திருக்கும். அப்போ அந்த அமிர்தத்தை கடையிறதுக்கான நோக்கம் நமக்கு நாம் தேவர்களாக ஆகணுங்கிறதுக்காக தான். தேவர்கள்ங்கிற அந்த ஸ்தானம் நமக்குள்ளார அதிகப்படியாக வரணும். அந்த எண்ணங்களாகட்டும், நம்ம செயல்களாகட்டும், அந்த நிலையாகட்டும், அது மேல்கதி அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் நாம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக செய்கிற ஒரு வேலை தான் அது. அதுக்காக தான் அவர் கூர்ம அவதாரம்னு சொல்லக்கூடிய ஆமையுடைய அவதாரத்தை அவர் எடுத்துகிட்டு வந்ததா அங்கே சொல்லுவாங்க. ஆமையினுடைய வேலை என்னென்னா, தனக்கு ஆபத்துன்னு வரும்போது 5 புலன்கள் அடக்கிக்கிறது. அது அது அதோட சேஃப்டி அது. அந்த புலன்கள் அடக்கிடுச்சுன்னா அது தப்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். அதனால தான் அவர் கூர்ம அவதாரத்தை எடுத்துகிட்டு வர்றாரு. இந்த புலன்களை அடக்கி இருந்து நீங்கள் அந்த விஷயத்த கடையணும். அதனால தான் கூர்ம அவதாரத்தோடு வந்து அவர் அதுக்கு உதவி பண்ணுறாரு. அப்போ இது எல்லாமே ஒரு தத்துவார்த்தமாக சொல்லப்பட்ட ஒரு விஷயம் தான். இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு யோகத்தினுடைய ஒரு அனுபவங்கள் இருக்கும். இப்படி ஒவ்வொரு அவதாரத்துலையும் இந்த யோக அனுபவத்தை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. அதையவே திரும்ப திரும்ப அதை வேறு வேறு கதைகள் ரூபமாக வேறு வேறு தத்துவார்த்தங்களை நமக்கு சொல்லி கொடுத்து இந்த அனுபவங்களை நம்மளுக்கு புரிய வைக்கிறதுக்காக கதாரூபமாக அதை வந்து வச்சுருக்கிறாங்க. அப்படி அந்த அமிர்தம் கடையும் போது அந்த விஷம்ங்கிறது தனிப்பட்டு போயிடுது. இப்போ நம்ம உடம்பே எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் அமிர்தமும் இருக்கும், விஷமும் இருக்கும். 2ம் சேர்ந்து தான் இருக்குது. அந்த ஜீவன் உள்ளுக்குள்ளார இருக்கிறதுனால அந்த விஷத்துக்கு வீரியம் இல்லாமல் இருக்குது. ஜீவன் வெளியில் போயிடுச்சுன்னா அங்கே விஷம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அது என்ன பண்ணுன்னா இந்த உடம்பை ஊதி அதை கெடுத்து அதை புழுத்து அந்த புழுக்கள் உற்பத்தியாகி அந்த புழுக்களே இந்த உடம்பை திங்கிற அளவுக்கு பண்ணிடும். துர்நாற்றம் வீச ஆரம்பிச்சிடும். அதுலேருந்து நீர், கெட்ட நீர் அதுதான் விஷம்னு சொல்லக்கூடியது. அது நாள் வரைக்கும் தேகத்தில் பார்த்தீங்கன்னா சிகப்பு கலரில் ஓடிட்டு இருக்கும் அந்த ரத்தம். ஜீவன் வெளியில் போயிடுச்சுன்னா கொஞ்ச நேரத்துலேயே அது என்ன பண்ணும், அந்த பிரகாசம் அடங்கி போனதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே அது என்ன ஆகும்னா சிகப்பு கலராக இருக்கக்கூடிய நீர் வந்து வெள்ளை கலராக, அதாவது கண்ணாடி கலர் மாதிரி தண்ணி மாதிரி ஆயிரும். எங்கே போச்சு அந்த ரத்தம்னே நமக்கு தெரியாது. இப்போ உசுரோடு நடமாடிட்டு இருக்கும்போது உடம்புல 8 லிட்டர் ரத்தம் இருக்குன்னு சொல்கிறாங்க. செத்து போயிட்டாங்கன்னா அந்த 8 லிட்டர் ரத்தத்தை காணோம். வெறும் தண்ணி மட்டும்தான் இருக்குது. அப்போ அந்த ரத்தத்துக்கான காரணம் என்ன அப்படின்னா சாமி சொல்கிறாரு, அது சூரியனுடைய பிரகாசம் உள்ளே இருக்குது. அந்த சூரியனுடைய பிரதிபிம்பத்தில் தான் அந்த தண்ணி வந்து சிகப்பு கலராக தெரிஞ்சது. எப்படி வானத்தினுடைய கலர் பிரதிபலிக்கப்பட்டு அங்கே அந்த சமுத்திரம் நீல கலரில் தெரியுதோ, அந்த மாதிரி தான் நம்மளிருந்து பிரதிபலிக்கப்படுற ஒரு நிறம் தான் அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய சிகப்பு. அது ஜீவனுடைய பிரதிபலிப்பாக இருக்கக்கூடிய அந்த ஆத்ம சூரியனுடைய பிரதிபலிப்பாக இருக்கக்கூடிய நிறம் தான் அது. அப்படி அந்த உயிர் இருக்கிற வரைக்கும் அது அமிர்தம்ங்கிறது மட்டுமே வேலை செஞ்சுட்டு இருந்த உடம்புல, உயிர் போன உடனே இந்த உடம்புனுடைய இன்னொரு பாகத்தில் இருக்கக்கூடிய அந்த விஷம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஸோ 2மே சேர்ந்தது தான் ஒரு சிருஷ்டிங்கிறது. அதில் அந்த விஷம்ங்கிறத நம்ம கவனிக்கக்கூடாது. அதை மேலே வர விடக்கூடாது. அதுக்கு பலம் கொடுக்கக்கூடாது. அப்போ அந்த அமிர்தம் தான் நமக்குள்ளார வேலை செய்யணும் அப்படின்னா அந்த சக்தியினுடைய சலனத்தை நம்ம தடுத்து நிறுத்தி ஆகணும். பார்க்கடலை கடைஞ்சு நாமளும் இதை மேலும் கீழும் நடத்தி அந்த அமிர்தத்தை நம்மளிருந்து ஒழுக வைக்கணும். அந்த சக்தியினுடைய சேமிப்பை நம்ம உண்டு பண்ணி அந்த அமிர்தத்தை அந்த உத்தம்னு சொல்லக்கூடிய பகுதியிலிருந்து அது நிறைஞ்சு வெளியில் வர வைக்கணும். அப்படி வர வச்சிங்கன்னா தான் நாம் இங்கிருந்து தப்பிக்க முடியும். இந்த மாயையிலிருந்து தப்பிக்க முடியும். இல்லைன்னா முடியாது அப்படிங்கிறது தான் இங்கே வந்து சொல்கிறாங்க. அப்போது இதை பற்றின எந்த ஒரு அபிப்பிராயமும் புரிஞ்சுக்க முடியாமல் ஜனங்க என்ன பண்ணுறாங்கன்னா புத்தி கெட்டு போய் இந்த தென்னங்கள்லையும் பனங்கள்லையும் எடுத்து குடிச்சுக்கிட்டு இந்த கள்ளத்தானே அவரும் குடித்தாரு, இதைத்தானே குடிக்காமல் இருக்க முடியாது சக்தி பூஜையிலன்னு சொன்னாருன்னு சொல்லி அறிவு கெட்டு போய் அதில் அவங்க அதை குடிச்சுக்கிட்டு தங்களுக்குள்ளே கலகத்தையும் உண்டு பண்ணி அடிபுடி சண்டையை போட்டுக்கிட்டு போலீஸ் கேஸ் ஆகி கீழே விழுந்து கை கால் உடஞ்சி ரத்தத்தை வடிச்சுக்கிட்டு எவ்வளோ கஷ்டப்படுத்திக்க முடியுமோ அவ்வளோ கஷ்டப்படுத்திக்கிறாங்க. இதில் ஜெயிலுக்கு போய் தண்டனை வர அனுபவிக்க வேண்டிய சூழல்லாம் அங்கே உண்டாகுது. அப்போது நாம் சக்தி பூஜை செய்யும் போது மதுபானம் அருந்தாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னது நம்மளுடைய சக்தியை வெளியில் விடாமல் அதை உள்ளுக்குள்ளார அடக்கி அதில் இருந்த அந்த மதுவை அதிலிருந்து வெளியில் வரக்கூடிய அமிர்தமாக இருக்கக்கூடிய அந்த அமிர்தத்தை நம்ம அருந்தாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் அவங்க சொன்னாங்க. அப்போது சக்திங்கிறது நமக்குள்ளாரிருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு மனம் தான் அது. அந்த வெளியில் வரக்கூடிய அந்த மனம் என்ன பண்ணுதுன்னா நானா விதத்திலும் பல விஷயங்கள்லையும் மோகம் அடைஞ்சு, அதாவது ஆசைப்பட்டு ஒவ்வொரு விஷயத்துலையும் பந்தப்பட்டிருக்குது. நம்ம இதையும் அனுபவிப்போம், அதை அனுபவிப்போம், இதையும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அது திரும்ப திரும்ப எதுலையாவது போய் சிக்கிட்டே இருக்குது.
அப்படி அந்த அகங்காரமா இருக்கக்கூடிய அந்த விஷயம் தான் அதுக்கு காமிச்சு குடுக்குது. பாரு இதுல ஆனந்தம் இருக்கும். பாரு இதை அனுபவிச்சு பாரு நல்லா இருக்கும் அப்படிங்கிறத அந்த ரெக்கமெண்ட் பண்ற வேலைய அந்த அகங்காரம் பண்ணுது. மனசு உடனே அத செயல்படுத்திருது. இப்படி அது கை காமிக்கிற இடத்துலலாம் அது போய் பந்தப்பட்டுட்டு இருக்கு இந்த மனசு. அப்படி அந்த அகங்காரம்ங்கிறத நீங்க நீக்கிட்டீங்கன்னா, அங்க மனசுக்கு அங்க வழியே இல்லை. சொல்றதுக்கே ஆள் கிடையாது. நீங்க ஒரு பொருள பார்த்தீங்கன்னா, இது என்னன்னு சொல்லி தர்றதுக்கே அங்க ஆள் இல்ல. நீங்க ஒரு ஃபோன பார்க்குறீங்க, இது ஃபோன் தான் அப்படின்னு சொல்லணும்னா, அங்க அகங்காரம் இருக்கணும். இல்லைன்னா, அதுக்கு ஃபோன் தான்னு அந்த மனசுக்கு தெரியாது. அது எத்தன முறை பார்த்தாலும் டெய்லியும் பார்த்துட்டே இருந்தாலும் அதுக்கு ஞாபகப்படுத்தணும் அந்த மனசுக்கு. அதுக்கு அந்த அகங்காரம்ங்கிறது வேணும். அது ஞாபகப்படுத்திருச்சுன்னா உடனே அதுக்குள்ளார போயிருவோம். Facebook, WhatsAppன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளார ஓடிருவோம். அது ஞாபகப்படுத்துறதுக்கு ஆளே இல்லைன்னா, அந்த ஃபோன பார்த்து உங்களுக்கு பிரயோஜனம் கிடையாது. நீங்க கவனிப்பீங்க, என்னன்னு தெரியாது. அப்படிதான் இருப்பீங்க. ஞானிகள்லாம் அப்படிதான் இங்க இருப்பாங்க. அவங்க சும்மா கவனிக்கிறது மட்டும் தான் அவங்க வேலையா இருக்கும். எதுலயும் அவங்க ஈடுபட மாட்டாங்க. அப்போ அந்த அகங்காரமா இருக்கக்கூடிய அந்த சக்திய நமக்குள்ளாரயே கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு முயற்சிய நம்ம செய்யணும். அப்படி செய்யறது அப்படி அதுக்காக வேண்டி பிரயத்தனம் படுத்துறது பட வேண்டியது யாரு அப்படின்னா, நம்முடைய ஜீவன் தான் அது. ஏன்னா, பந்தத்த பத்தி 4ஆம் அத்தியாயத்தில சாமி சொல்லும்போது என்ன குறிப்பிட்டு சொல்றாருன்னா, வெளியில நான் தன்னுடைய சக்தி, தன்னுடைய ஜீவன் சக்தியா சலிச்சு வெளியில போயி, வெளியில இருக்கக்கூடிய விஷயங்கள பற்றி பிடிச்சு, புலம்பிக் கொண்டிருப்பதற்கு பேரு தான் பந்தம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்போ வெளி விஷயங்கள யார் பற்றி பிடிச்சிட்டு இருக்காங்கன்னா, ஜீவன் தான். அப்போ அந்த பலகை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பந்தத்த விடணும்னா யார் விடணும்? ஜீவன் தான் விடணும். இப்ப அந்த ஜீவன் தான் அந்த முயற்சி எடுக்கணும். நாம அந்த ஜீவன போய் நீ உள்ள போ, உள்ள போன்னு சொல்ல முடியாது. ஜீவனே உணர்ந்து நம்ம வெளியில வரணும். அந்த அந்த வெளியில இருந்து நம்ம உள்ள போணும். ஏன் அது பந்தப்பட்டிருக்குது அப்படின்னா, 10ஆம் அத்தியாயத்தில அதுக்கான காரணத்த அவர் சொல்றாரு. நித்தியம் எது, அநித்தியம் எதுன்னு சொல்லி பேசும்போது, ஏன் இந்த ஜீவன் வந்து வெளியில போய் இந்த விஷயங்கள பற்றி பிடிக்குது அப்படின்னா, நாம இந்த வெளிய விஷயங்கள பற்றி பிடிக்கிறதுனால நமக்கு எந்த ஒரு நஷ்டமும் இல்லன்னு அது நம்பிட்டு இருக்குது. அப்படி நெனச்சிட்டு இருக்குது. அதனால தான் அது மீண்டும், மீண்டும் வெளியில வந்து விஷயங்கள பற்றி பிடிச்சிட்டு இருக்குது. அது நஷ்டம் தாங்கிறது அதுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா, அது அந்த வேலைய செய்யாது. தெரியாம அது செஞ்சுட்டு இருக்குது. அதுக்கு தெரிவிக்க வேண்டிய வேலை நம்மளுது அப்படின்னு சாமி சொன்னாரு. அப்போ அது தெரியாம அது போய் வெளி விஷயங்கள்ல பற்றி பிடிக்குது. ஏன்னா, அதுக்கு தேவை ஆனந்தம். நாம அந்த உண்மையான ஆனந்தத்த இன்னும் காட்டிக் குடுக்கல அந்த ஜீவனுக்கும், அந்த மனசுக்கும். அது காட்டிக் குடுத்துருந்தோம்னா, அது இங்க வரப்போறது கிடையாது. நாம அத காட்டிக் குடுக்காதனால, அது வெளி விஷயங்களே தேடிட்டே இருக்குது. இதுல இருக்குமா, அதுல இருக்குமான்னு சொல்லி பந்தப்பட்டுக்கிட்டே இருக்குது. அப்போ அந்த ஜீவன் என்ன பண்ணணும்னா, அந்த மனச பூஜிக்கணும். அந்த மனம்ங்கிற சக்திய அது வேண்டணும். தயவு செஞ்சு இந்த வெளி விவகாரத்த எனக்கு காமிக்காத. ஏன்னா, ஜீவன் இருந்தாலும் இந்த உலகத்த காமிச்சு குடுக்குறது யாருன்னா, அந்த மனம் தான். இந்த உலகத்தினுடைய சிருஷ்டிகர்த்தா யாரு? மனசு தான். அதனால தான் சக்தி என்னன்னு சொல்றோம்? லோகமாதா அப்படின்னு சொல்றோம். இந்த உலகத்தினுடைய தாயா அதுதான் இருக்குது. ஏன்னா, இந்த உலகத்தினுடைய உற்பத்தி அந்த மனசுனால தான் உண்டாச்சு. இதே நம்ம கர்ப்ப பாத்திரத்தில இருக்கும்போது ஜீவன் இருந்துச்சு. இந்த உடம்பு இருந்துச்சு. ஆனா, ஏன் அங்க பந்தம் இல்ல? உலகம் கிடையாது அங்க. அது எப்போ முதல் தடவ மூச்ச விட்டுட்டு வெளியில வந்துச்சோ, அப்பதான் உலகம் உண்டாயிடுச்சு, பந்தம் உண்டாயிடுச்சு. அப்போ ஜீவனுக்கு இந்த பந்தத்த காமிச்சு குடுக்குறது இந்த மனசு தான். அது காமிச்சு குடுக்கலன்னா ஜீவன் களங்கம் இல்லாம இருக்கும். அதத்தான் சண்டோ ராமமூர்த்தி அவர பத்தி பேசும்போது சாமி சொல்றாரு 2ஆம் அத்தியாயத்துல. அவர் வந்து கைய நீட்டினார்னா, அத மடக்க முடியாது. 10, 20 பேர் சேர்ந்தா கூட அவர மடக்க முடியாது. அவ்வளோ பெரிய பலசாலி. ஆனா தூங்கும்போது ஒரு சின்ன குழந்தை கூட அவர் கைய மடக்கிற முடியும். ஏன் அப்டின்னா, அவருடைய சக்தி உள்ளில் அடங்கி இருக்குது. அப்போ தான் ஒரு பராக்கிரமசாலி அப்படிங்கிற ஒரு விஷயமெல்லாம் அந்த நிலைமையெல்லாம் முழிச்சு வெளியில வந்தா தான். உள்ளுக்குள்ள அடங்கிடுச்சுன்னா, அந்த நிலைமையெல்லாம் கிடையாது. இதே கொடிய சித்தமுள்ளவன் காலையில முழிச்சு வெளியில வந்தான்னா, ஒரு 10, 20 கொலை பண்ணா தான் அவனுக்கு அன்னைக்கு நைட்டு தூக்கம் வரும். அப்படி ஒரு கொடிய சித்தமுள்ள ஒரு ரவுடி, ஒரு தாதான்னு வச்சுக்கோங்களேன். அப்படிப்பட்டவனா இருந்தா கூட தூங்கும்போது அவன் ஈஸ்வரனா இருக்கிறான்னு சாமி குறிப்பிட்டு சொல்றாரு. அப்போ மனம் வெளியில வந்தா தான் அந்த அகங்காரத்தினுடைய பிடியில விழுந்து நமக்கு இந்த குணாதிசயங்கள் உற்பத்தி ஆகுது. அந்த மனம் உள்ள அடங்கிடுச்சுன்னா ஜீவன் பரிசுத்தமாயிரும். ஜீவனுக்கு எந்த பந்தமும் கிடையாது. அப்போ ஜீவனுக்கு பந்தத்தை ஏற்படுத்துறதே இந்த மனம் சக்தியா சலிச்சு வெளியில போறதுனால தான். அதனால தான் அந்த ஜீவன் வந்து சக்திய பூஜிக்குது. தயவு செஞ்சு நீ வந்து எனக்கு ஒரு விமோசனத்த குடு. நீ இந்த உலகத்த மீண்டும் மீண்டும் உற்பத்தி பண்ணி என்ன பந்தத்துல ஈடுபடுத்தாத. அத நீ உற்பத்தி பண்ணிட்டீன்னா, நான் அதுல போய் சேர வேண்டியதா இருக்குது. நீ உற்பத்தி பண்றத முதல்ல ஸ்டாப் பண்ணு. எனக்கு இதுலருந்து விமோசனம் குடுன்னு ஜீவன் தான் வந்து சக்திய பூஜிக்குது அப்படின்னு சாமி சொல்றாரு. நீங்க இந்த காளியினுடைய ஃபோட்டோவ நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். நெறையா கைகள வச்சுக்கிட்டு, அதுல எக்கச்சக்கமான ஆயுதங்கள வச்சுக்கிட்டு, அவங்க ஒரு மாலையே போட்டிருப்பாங்க. எலும்புக்கூடு தலையோட இருக்கக்கூடிய அந்த அந்த ஒரு கபாலம். அந்த மாலையே அவங்க அணிஞ்சிருப்பாங்க. நாக்க வெளியில தொங்க போட்டுட்டு கருப்பு கலர்ல
ரொம்ப பயமுறுத்துற மாரி கொடூரமா இருப்பாங்க. அவங்களுடைய காலுக்கு கீழ பார்த்தீங்கன்னா, சிவபெருமான் தான் படுத்துட்டு இருப்பாரு. சிவன ஏறி மிதிச்சுட்டு இருப்பாங்க அந்த அம்மா. ஏன் அப்டின்னா, அந்த காலம் தான் இந்த காளிங்கிறது. அவங்க தான் வந்து அந்த சிவன அழிக்கிறவங்க. கால் அப்டின்னா, காற்றுன்னு அதுக்கு ஒரு பொருள் இருக்குது. அது காற்றா வெளியில போய் சலிச்சு போகுறதுனால தான் அந்த ஜீவன் செத்து போயிட்டு இருக்குது. அதனால தான் அவருடைய மார்ப போட்டு மிதிச்சுட்டு இருப்பாங்க. அங்க தான் லங்ஸ் இருக்கு. அங்க தான் சுவாசம் இருக்குது. அந்த சுவாசத்த அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த சுவாசம் மூலமா தான் அத வெளியில ஏத்தி அந்த ஜீவன அவங்க நசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஒரு சிவனுக்கு ஒரு இறப்புன்னு ஒண்ணு வேணும் அப்டின்னா, அதுக்கு அந்த மனம் அப்டின்னு சொல்லக்கூடிய அந்த காளி வேலை செய்யணும். இந்த காலம் அப்டின்னு சொல்லக்கூடிய அந்த நிலைய உண்டு பண்ணி, அது மூலமா சுவாசமா அத வெளியில தள்ளி அவர நாசம் செய்யணும். அதுக்கு அந்த அம்மானால தான் முடியும். அந்த மனம் தான் அந்த ஜீவன எ வெளி விஷயங்கள்ல ஈடுபடுத்தி நசிய வச்சுட்டு இருக்குது. அப்போ அந்த எனக்கு இந்த மாரி நிலைமைக வேண்டாம். என்ன வந்து ஒரு விமோச்சனம் வேணும், எனக்கு விடுதலை வேணும் அப்டின்னா, அந்த ஜீவன் போயி அந்த சக்தி கிட்ட கேட்கறாங்க. பூஜிக்கிறாங்க. எனக்கு ஒரு விமோச்சனத்த குடுன்ட்டு. அதனால தான் சிவன் சக்திய பூஜிக்கிறது அப்டின்னு சொல்லி சொல்றதுக்கு காரணம். சக்தி பூஜைன்னா, நாம உட்காந்து ஒரு ஃபோட்டோவ வச்சு, அந்த ஒரு அம்மாவுடைய ஃபோட்டோவ வச்சுக்கிட்டு நாம கும்பிடுறது கிடையாது. அங்க சக்தி பூஜை அப்டின்னா, ஜீவன் அந்த சக்திய பூஜிக்கணும். மனச பார்த்து பூஜிக்கணும். அ அகஸ்தியர் ஒரு பாடல்ல சொல்லுவாரு. மனசினுடைய விஷயத்த பத்தி பேசும்போது, "அம்மா நீ தேவி என்று அடங்கி பாராய்" அப்படின்னு ஒரு வார்த்தைய போட்டிருப்பாரு. மனசுகிட்ட நாம அப்படி சொல்லணுமாமா. "அம்மா நீ தான் தேவி. தயவு செஞ்சு அடங்கி பாரு. எனக்கு ஒரு விமோசனத்த குடு" அப்படின்னு சொல்லி கெஞ்சணும்னு சொல்லி அகஸ்தியர் சொல்லியிருப்பாரு. அதுதான் சக்தி பூஜைங்கிறது. அதத்தான் நமக்குள்ளார இருக்கக்கூடிய ஜீவன் வெளியில போயிட்டு இருக்கக்கூடிய மனச பார்த்து கேட்டுக்குது. "தயவு செஞ்சு இந்த உலகத்த உண்டு பண்ணி என்ன பந்தத்துல ஈடுபடுத்திறாத" அப்படின்னு சொல்லி பூஜிக்கிற ஒரு விஷயம். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, நமக்குள்ளார இருந்து வெளியில வரக்கூடிய அந்த சக்தி, அது வந்து பின்னமா போகுது. ஏககதியா போனா அது மேல்கதியா போயிரும். பின்னமா போறதுனால தான் பல வகையான சிந்தனைகள், பல வகையான செயல்பாடுகள், பல வகையான வேற்றுமைகள நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. விருப்பு, வெறுப்பு எல்லாமே வருது. அப்படி பின்னமா போகக்கூடிய அந்த சக்தி, அந்த பின்னமா போகிறதுனால தான் அந்த ஜீவனுக்கு அந்த பந்தமே ஏற்படுது. ஏன்னா விதவிதமா பார்க்க வேண்டியதா இருக்குது. அது ஒண்ண மட்டுமே பார்த்துட்டு விட முடியறதில்ல. அப்படி பல வகையான விஷயங்கள் இங்க இருக்குது. அப்போ அந்த சக்திய தடுக்கிறதுக்கான ஒரு முயற்சிய அந்த ஜீவன் செய்யறது. அப்படி அந்த தன்னுடைய சக்திய வெளியில இருக்கக்கூடிய விஷயங்கள்ல பந்தப்படுத்தாம, அத நம்முடைய ஜீவனா இருக்கக்கூடிய அந்த சிவன் வந்து வேறுபடுத்துறார். "அது அங்க போய் சேராத, நீ இங்கேயே வா" அப்படின்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டு போயி, அந்த பிரம்மரந்தரத்தில கொண்டு போய் சேர்க்கிற ஒரு வேலை தான் சக்தி பூஜை. அப்போ மனம்ங்கிறது வெளியில வியாபிக்காம, "நீ அங்க போகாத, நீ போனேன்னா நான் செத்து போயிட்டுருக்கிறேன். நான் இதுவரைக்கும் செத்தது போதும். எனக்கு நாசம் தான் உண்டாயிட்டு இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீ உலகத்த உண்டு பண்ணாத. நீ உள்ளார வா. நீ கேட்குற ஆனந்தத்த நான் தரேன்" அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவ கூட்டிட்டு போய் புருவ மத்தியத்தில லயிக்க வைக்க வேண்டிய வேலைய அந்த ஜீவன் செய்யணும் அப்படிங்கிறார். அதனால தான் ராமாயணத்த பார்த்தீங்கன்னா, அந்த சீதை அப்படின்னு சொல்லக்கூடிய மனச அகங்காரம்னு சொல்லக்கூடிய அந்த 10 தலையுள்ள ராவணன் கடத்திட்டு போயிருவாரு இலங்கைக்கு. அது தென் திசையில இருக்கும். அது தென் திசைனாலே கீழ்முகம்னு அர்த்தம். புருவ மத்தியத்தில இருந்த அந்த மனச அவர் கீழ் நிலையில தூக்கிட்டு வந்துட்டாரு. தசேந்திரியங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அகங்காரம். அதனால தான் அவருக்கு 10 தலைகள்னு சொல்லப்பட்டது. அந்த மனச காப்பாத்துறதுக்கு யார் வந்தாங்கன்னா, அந்த ஜீவனே இறங்கி வர வேண்டியதா இருக்குது. அந்த ராமனே வந்து அந்த அகங்காரத்த அழிச்சு, அந்த சீதைய திரும்ப தன்னுடைய உற்பத்தி ஸ்தானத்துக்கு கூட்டிட்டு போக வேண்டியதா இருந்தது. அப்போ மனசுனால அங்க போக முடியாது. ஜீவன் தான் வந்து கூட்டிட்டு போக வேண்டியதா இருக்கு. அதுக்கும் உதவி பண்றவர் தான் இந்த ஹனுமன். அவர் வாயு தேவனுடைய புத்திரன். அதுதான் நாம ஓட்டக்கூடிய சித்த வித்தைன்னு சொல்லக்கூடிய கதி. இவர் தான் அந்த ஜீவனுக்கும், மனசுக்கும் இருக்கக்கூடிய பாலமா செயல்பட்டு தூது போறவரு. 2 பேத்தையும் இணைக்கக்கூடியவரு. 2 பேத்துக்குமே வழி காமிக்கக்கூடியவரு. அப்படி அந்த ஜீவனே இறங்கி வந்து இந்த சக்தியா இருக்கக்கூடிய அந்த மனச வெளியில போக விடாம, அது நேரா புருவ மத்தியத்தில கொண்டு போய் சேர்க்கிறதுக்கான முயற்சிய செய்யறவரு. அதத்தான் சக்தி பூஜை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி நாம சக்தி பூஜை செய்யும்போது, நம்முடைய பிரகாசம்ங்கிறது வெளியில போகாம, அது நமக்குள்ளாரே அடங்கி இருக்கும். அந்த நேரத்தில அந்த சக்திக்கு அந்த சக்தியினுடைய செலவு அப்படிங்கிறது அந்த சுக்கிலத்துக்கு இல்லாம போகும். அப்போ அந்த உபஸ்தம்னு சொல்லக்கூடிய பகுதியில சுக்கிலம் அதிகமா நிறைஞ்சு போய், அதிலிருந்து வடிஞ்சு நம்முடைய நாக்கு வழியா, அந்த அண்ணாக்கு வழியா அப்படி வழிய ஆரம்பிக்கும். நிறைஞ்சதுனால. அதத்தான் வந்து மதுபானம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அத குடிச்சோம்னா நமக்கு எப்படி இந்த சம்யோக சமயத்தில ஒரு கண்ணிமைக்கிற நேரத்தில மட்டும் ஒரு சுகம் உண்டாகுது இல்லையா? அந்த மாதிரி அது ஒழுகும்போதெல்லாம் அந்த சுகம் உண்டாகும் உங்களுக்கு. ஏன்னா, நீங்க அமிர்தத்த அருந்தும்போது கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமும் அதே சுகம் தான். சம்யோகத்தில ஈடுபடும்போதும் கிடைக்கிற விஷயமும் அதே சுகம் தான். காலநிலைகள் தான் அங்க வித்தியாசமா இருக்கும். அங்க ஒரு கண் சிமிட்டுற நேரமா இருக்கும்.
இங்க எப்பவுமே தொடர்ந்து கிடைக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். அதனால அது சிற்றின்பம்னும், இது பேரின்பம்னு நம்ம பிரிச்சு சொல்லிக்கிறோம். ஆனா 2 இன்பமும் ஒரே இன்பம் தான் அப்படின்னு சாமி வந்து குறிப்பிட்டு சொல்லியிருப்பாரு. அப்போ அந்த சக்தி பூஜைங்கிறத நாம இந்த மாரி சரியான வகையில புரிஞ்சுக்காம, அந்த மகான் சொல்லிட்டாரு அப்படிங்கிறதுக்காக வேண்டி, அந்த சொன்ன கருத்த சரிவர புரிஞ்சுக்காம தப்பு அபிப்பிராயத்தினால, நமக்கு தெரிஞ்ச மாரி கள்ளு, சாராயத்த எடுத்து குடிச்சுக்கிட்டு, நம்ம உடம்பையும் கெடுத்துக்கிட்டு, சமுதாயத்தில கலகத்தையும் உண்டு பண்ணி, நம்ம அந்த ஒரு வேதனையான ஒரு விஷயத்த செஞ்சுட்ருக்கிறோம். அப்படி உண்மையாவே சக்தி பூஜைன்னா என்னன்னு ஒருத்தர புரிஞ்சுக்கிட்டு, அதன்படி ஒருத்தர் செய்யணும். தன்னுடைய சக்தியை யார் ஒருவர் தன்னிலே லயிப்பிக்கிறாரோ, அவரு தான் வந்து அந்த மதுபானத்த அருந்த முடியும் அப்படின்னு சொல்லி சாமி சொல்றாரு. அந்த மதுவுக்கு தான் அமிர்தம்னு பேரு. அந்த அமிர்தத்த சாப்பிட்டா தான் நாம சாகா வரத்த அடைய முடியும். இந்த வரத்த தான் அந்த மகான் சாப்பிட்டுருந்தாரு. நாம நினைக்கக்கூடிய அந்த கள்ளும், சாராயமும் அல்ல அப்படிங்கிறத சாமி வந்து குறிப்பிட்டு சொல்றாரு. ஸோ இதுதான் வந்து 19வது அத்தியாயத்தில நான் இன்னைக்கு உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நெனச்ச விஷயம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம்.